ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்காக தான் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய மக்கானா ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பாக்கெட்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அது வாங்கி நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம வறுத்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள், முதல்ல நம்ம வதக்கும் போது இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வறுக்கணும். வாங்க இந்த மக்கானா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மக்கானா ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதை பற்ற வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு மக்கானா சேர்த்துக்கிறேன். தாமரை விதைன்னு சொல்லுவாங்க அதை தமிழில். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்ல மொறு மொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட சாட் மசாலா இல்லை. கரம் மசாலா போட்டுக்கிறதே ஒரு மணமாக நல்லா தான் இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அப்படி இந்த மாதிரி குளிக்க விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் எல்லா இடத்துலையும் போட்டாகும். இந்த மசாலா உப்பு எல்லா இதுலேயும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஆகாதுங்க. எல்லாம் கலந்து இந்த மசாலாலாம் கோட்டானோடனே அவ்வளோதான். அந்த பூ கொஞ்சம் மொறுப்பாக ஆகணும். வதப்பாக இருக்கும். அதை நல்லா மொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட நீங்கள் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கேரட்டு, குக்கும்பர் எல்லாம் சேர்ந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக ஆகிடும். நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு இப்போ கூட இதில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மக்கானா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனல் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.